மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் கோபிநாத் ஆசிரியர். இந்த காணொளியை பார்க்கின்ற மாணவர்கள் இதுவரை இந்த பகுதியொன்று வினாப்பத்திரத்தினை ஆன்லைன் பரீட்சையினை நீங்கள் செய்யாமல் இருந்தால் அதற்குரிய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் தருகின்றேன். அந்த லிங்க் மூலமாக இந்த வினாத்தாளுக்கு சென்று அதனை நீங்கள் செய்து சமர்ப்பித்த பின்னர் இந்த காணொளியை பார்த்தால் உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்று எண்ணுகின்றேன். அதேபோல பிள்ளைகள், இந்த யூடியூப் சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் என்கின்ற பட்டியலையும் அருகே இருக்கின்ற பெல் சின்னத்தையும் நீங்கள் அழுத்தி கொண்டால் புதிய காணொளிகளை நான் பதிவேற்றுகின்ற பொழுது அவை பற்றிய அறிவிப்புகள் உங்களுக்கு நேரடியாக வந்து சேரும். அடுத்ததாக நாங்கள் 31 தொடக்கம் 40 வரையான வினாக்களை இந்த காணொளியிலே பார்க்க இருக்கின்றோம். இந்த காணொளியை முழுமையாக பாருங்கள் பிள்ளைகள். அப்பொழுதுதான் இந்த காணொளியிலே பேசப்படுகின்ற அத்தனை வினாக்களும், நாங்கள் ஒரு வினாவை பேசுகின்ற பொழுது அதனுடைய 4 விடைகளுக்கும் வரக்கூடிய 4 வினாக்கள், அதேபோல அந்த வினாவோடு தொடர்புடைய ஏனைய வினாக்கள் என்று பல விடயங்களை பேசி கொண்டிருக்கின்றோம். ஆகையினால் இந்த காணொளியை முழுமையாக பாருங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். அந்த வேளையில் நாங்கள் 31வது வினா பார்க்க போகிறோம். 31வது வினா, இந்துக்கள் தாங்கள் வாழுகின்ற இடங்களில் எல்லாம் திருக்கோவில்களை அமைப்பதன் முதன்மை நோக்கங்களில் அடங்காத கூற்று. இந்துக்கள் தாங்கள் வாழும் இடங்களில் எல்லாம் திருக்கோவில்களை அமைப்பதன் முதன்மை நோக்கங்களில் அடங்காத கூற்று. அப்போ நான் முதலே சொன்னான், இந்த வினாக்கள் வருகின்ற பொழுது சற்று தெளிவாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் சில சொல் மயக்கங்கள், அப்போ இங்கே நாங்கள் முதன்மை நோக்கங்களில் அடங்கும் கூற்று என்று சொல்லியும் எடுத்துகிட்டு போயிடுவோம். அப்போ அதனால் நாங்கள் தெளிவாக வாசிக்கணும். இங்கு கேட்டிருக்கிறது அடங்காத கூற்று. 4 விடைகள் பார்த்தால், புண்ணிய காரியங்களை புரிவதில் ஈடுபாடு காட்டுதல், கோபம், பொறாமை முதலான கெட்ட குணங்கள் நம்மை விட்டு அகலும். 3வது விடை, அன்பு, அருள், ஈகை முதலான அருங்குணங்கள் நம்மிடத்தில் வந்து சேரும். 4வது விடை, பாவங்கள் பற்றிய அச்சம் உண்டாகாது, உலகில் பகை விலகாது. இப்போ நாங்கள் விடைகளை பார்த்தால், இந்துக்களை பொறுத்த வரைக்கும் தாங்கள் வாழுகின்ற இடங்களில் எல்லாம் கோவில்களை அமைப்பது இந்துக்களுடைய வளமை. அது பொதுவாக எந்த சமயத்துறைகளாக இருந்தாலும் தாங்கள் இருக்கின்ற இடங்களில் எல்லாம் கோவில்களை அமைக்கின்றார்கள். இப்பொழுது சில இடங்களிலே மக்களே இல்லாத இடங்களிலே கூட வழிபாட்டு தலங்களை அமைக்கின்ற மரபை நாங்கள் பார்த்து கொண்டு வருகின்றோம். அது ஒரு புறம் இருக்கட்டும். கோவில் இல்லா ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்ற முதுமொழியை அடிப்படையாக கொண்டு இந்துக்கள் பொதுவாக தாங்கள் வாழுகின்ற சூழல்களில் தங்களுடைய கலாச்சாரம், பண்பாடு என்பவற்றை வளர்த்தெடுக்கும் நோக்கிலே கோவில்களை அமைக்கின்றார்கள். அதற்கு சில பல முக்கியமான காரணங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட சில முதன்மை நோக்கங்களை பார்த்தால், இந்த விடைகளை நாங்கள் அந்த அடிப்படையில் எடுத்து பார்த்தால், முதலாவது, புண்ணிய காரியங்களை புரிவதில் ஈடுபாடு காட்டுதல். நிச்சயமாக நாங்கள் கோவில்கள் இருக்கின்ற இடங்களிலே புண்ணிய காரியங்கள், தானம், தர்மம் என்பவற்றையெல்லாம் செய்வோம். அப்போ அந்த தானம் தர்மம் செய்வதற்கு ஈடுபாடு வரும். கோவில் இருந்தால் கட்டாயம் அந்த புண்ணிய காரியங்கள் எங்களுக்குள்ளே உண்டாகும். 2வது பார்த்தீர்களாக இருந்தால், கோபம், பொறாமை முதலான கெட்ட குணங்கள் நம்மை விட்டு அகலும். நிச்சயமாக கோவில் இருக்கின்ற இடங்களிலே நாங்கள் கோவில்களிலே வழிபாடுகளில் ஈடுபடுகின்ற பொழுது கோபம் குறைவடையும். சாந்தம் எங்களிடம் இருக்கக்கூடிய 3 குணங்களிலே சாந்தம், சாத்வீக குணம் எங்களிலே மேலோங்கும். ஆலயங்களோடு பொதுவாக நீங்கள் ஆலயங்களிலே இருக்கக்கூடியவர்கள், ஆலயங்களுக்கு தொண்டு செய்யக்கூடியவர்கள், இப்படியானவர்களை, அதே விரதம் இருக்கின்ற அடியார்களை எல்லாம் பார்த்தீர்களாக இருந்தால் சாத்வீக குணம் அவர்களிலே மேலோங்கி இருக்க வேண்டும். சில இடங்களிலே ராட்சச குணம், தாமச குணம் இருந்தாலும் அது படிப்படியாக மெதுவாக, எப்படி சூரியனுடைய வெளிச்சம் வருகின்ற பொழுது இருள் மெதுவாக நீங்குகிறதோ அதே போல எங்களிடம் இருக்கக்கூடிய ஏனைய குணங்கள் எல்லாம் அகன்று சாத்விக குணம் உற்பத்தி ஆகும். அதுவும் ஆலயம் அமைப்பதற்கான முக்கியமான நோக்கங்களில் ஒன்று. 3வது விடை, அன்பு, அருள், ஈகை முதலான அருங்குணங்கள் நம்மிடத்தில் வந்து சேரும். நிச்சயமாக கோவில் இருக்கின்ற இடங்களிலே, இறைவனுடைய வழிபாடு வருகின்ற இடங்களிலே அன்பு வரும், இறை அருள் கிடைக்கும், ஈகை குணம் இல்லையா, கொடை தானம் செய்கின்ற குணங்கள், இப்படியான அருங்குணங்கள் நம்மிடத்தில் வந்து சேரும். ஸோ இந்த 3ம் சரியான விடை, அதாவது கோவில் அமைப்பதற்கான முதன்மை நோக்கங்களாக அமையும். 4வது பார்த்தீர்களாக இருந்தால், பாவங்கள் பற்றிய அச்சம் உண்டாகாது, உலகில் பகை விலகாது. இது மறுதலையாக இருக்கிறது. அதாவது நாங்கள் கோவில்களை அமைப்பதன் மூலமாக பாவங்கள் பற்றிய அச்சம் உண்டாகும், உலகில் பகை விலகும் இல்லையா. பாவங்கள் பற்றிய நாங்கள் ஆலயம், இறைவன் என்று வருகின்ற பொழுது பாவங்கள் பற்றிய அச்சங்கள் நமக்கு உண்டாகும். இதனாலே உலகில் பகை விலகும். எனவே இந்த 4வது விடைதான் இந்த முதன்மை நோக்கங்களை சுட்டாமல் அதுக்கு எதிர்மறையாக இருக்கிறது. எனவே சரியான விடை, இந்துக்கள் தாம் வாழும் இடங்களிலெல்லாம் திருக்கோவில்களை அமைப்பதன் முதன்மை நோக்கங்களில் அடங்காத கூற்று என்பது 4வது விடை.
இந்த வினாவுக்கு விடையளித்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் 47 மாணவர்களிலே 34 மாணவர்கள் சரியான விடையை தெரிவு செய்திருக்கிறார்கள். ஏனைய மாணவர்கள் 13 பேர் இந்த முதன்மை நோக்கங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே நான் நினைக்கிறேன் அவர்கள் சரியாக இந்த வினாவை வாசிக்கவில்லை. முதன்மை நோக்கங்கள் என்று சொன்ன உடனே அவர்கள் விடையை தெரிவு செய்திருக்கிறார்கள். எனவே பிள்ளைகளே, மிகவும் அவதானமாக வினாக்களை வாசித்தால் இலகுவாக நாங்கள் புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம். ரைட். ஸோ அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் அடுத்த வினாவுக்கு போகிறோம். 32வது வினா. 32வது வினா ஆறுமுக நாவலரின் குருபூசை தினமாக அமைவது. ஆறுமுக நாவலரின் குருபூசை தினமாக அமைவது. பொதுவாக நாங்கள் நாயன்மார்களுடைய குருபூசை, சந்தான குரவர்களுடைய குருபூசை எல்லாம் நாங்கள் படித்திருக்கிறோம். அதே போல ஆறுமுக நாவலரை நாங்கள் 5ஆம் குரவர் என்று சொல்லி நாங்கள் இலங்கையிலே அவரை போற்றுகின்றோம். அந்த அடிப்படையில் நாவலருக்கும் நாங்கள் குருபூசை தினம் அறிந்திருக்க வேண்டும். இங்கு 4 விடைகள் தரப்பட்டிருக்கிறது. ஐப்பசி மாத சுவாதி நட்சத்திரம், 2வது கார்த்திகை மாத மக நட்சத்திரம், 3வது ஆவணி மாத உத்தர நட்சத்திரம், 4வது சித்திரை மாத அத்த நட்சத்திரம். இந்த 4 விடைகளில் ஆறுமுக நாவலரின் குருபூசை. இப்போ ஆறுமுக நாவலுடைய குருபூசை என்றதை நாங்கள் பார்க்க வேணுமாக இருந்தால் 2 விஷயம் எங்களுக்கு தெரியணும். ஆறுமுக நாவலுடைய குருபூசை அன்னளவாக எந்த மாதத்திலே வரும் என்பது எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். தெரிந்திருந்தால் ஓரளவுக்கு நாங்கள் இலகுவாக போகலாம். அப்படி இல்லாவிட்டால் நான் சொன்னது போல ஏனைய குருபூசைகளை, ஒவ்வொரு குருபூசையும் யாருக்குரியது என்று நாங்கள் கண்டுபிடித்து அதை குறித்து விட்டோமாக இருந்தால் அதிலிருந்து இலகுவாக கண்டுபிடித்து விடலாம். அப்போ எங்களுக்கு ஆறுமுக நாவலரை பொறுத்த வரைக்கும் இவருடைய குருபூசை எங்களுக்கு விடை தெரிந்தால் ஓகே, தெரிந்திருந்த மாணவர்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ தெரியாத மாணவர்கள், இந்த நாவலருடைய குருபூசை தெரியாது, ஞாபகம் இல்லை என்று சொன்னால் ஏனைய குருபூசை தினங்கள் யாருக்குரியது என்றதை நாங்கள் முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்போ நாங்கள் 4 விடைகளையும் பார்ப்போம். முதலாவது பாருங்கள், ஐப்பசி மாத சுவாதி நட்சத்திரம். ஐப்பசி மாத சுவாதி நட்சத்திரம் யாருக்குரியது? மெய்கண்ட தேவருடைய குருபூஜை. ஐப்பசி மாத சுவாதி நட்சத்திரம் மெய்கண்ட தேவருடைய குருபூசை தினம். அப்போ அது இங்கே வராது. 2வது விடை கார்த்திகை மாத மக நட்சத்திரம். இப்போ கார்த்திகை மாத மக நட்சத்திரம் யாருக்குரியது? கார்த்திகை மாதத்தில் வருகின்ற மக நட்சத்திரம் யாருக்குரியது? இது சரியான விடை. இதுதான் ஆறுமுக நாவலுடைய குருபூசை தினம். இப்போ நாங்கள் இது அப்படியே வைத்துக்கொண்டு ஏனைய விடைகளை பார்ப்போம். 3வது விடை ஆவணி மாத உத்தர நட்சத்திரம். ஆவணி மாத உத்தர நட்சத்திரம் மறைஞான சம்பந்தருடைய குருபூசை தினம். மறைஞான சம்பந்தருடைய குருபூசை தினம் ஆவணி மாத உத்தர நட்சத்திரம். 4வது சித்திரை மாத அத்த நட்சத்திரம் உமாபதி சிவாச்சாரியாருடைய குருபூசை. சித்திரை மாத அத்தம் உமாபதி சிவாச்சாரியாருடைய குருபூசை. அப்ப இந்த 3ஐயும் நாங்கள் வெட்டினாலே கார்த்திகை மாத மக நட்சத்திரம் ஆறுமுக நாவலுடைய குருபூசை என்பது சரியாக வரும். இங்கு பேசிய ஏனைய மூவரும் மெய்கண்டதேவர், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவாச்சாரியார், இந்த மூவரும் புறச்சந்தான குரவர்களிலே வருபவர்கள். புறச்சந்தான குரவர்கள் 4 இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியும். அதுல மெய்கண்டதேவர், அவருடைய சீடர் அருணந்தி சிவாச்சாரியார், அவருடைய சீடர் மறைஞான சம்பந்தர், அவருடைய சீடர் உமாபதி சிவாச்சாரியார். இங்கு இந்த மூவருடைய குருபூசை இருக்கிறது. அருணந்தி சிவாச்சாரியாருடைய குருபூசை எப்பொழுது? விடை தெரிந்தவர்கள் கமெண்ட் செய்து கொள்ளுங்கள். அருணந்தி சிவாச்சாரியாரின் குருபூசை தினம் எப்பொழுது? விடை தெரிந்தால் கமெண்ட் செய்து கொள்ளுங்கள். நான் முன்னரே சொல்லியிருக்கிறேன், இந்த நாயன்மார்கள், சந்தான குரவர்கள் போன்றவருடைய வாழ்க்கை வரலாறுகளை சுருக்கமாக நாங்கள் அட்டவணைப்படுத்தினால் எங்களுக்கு நிறைய கேள்விகளுக்கு உதவும் என்று சொல்லி நாங்கள் அதில் கூட இந்த குருபூசையை நாங்கள் குறிப்பிட்டு கொள்ளலாம். அப்போ இந்த 32வது வினாவுக்கு விடையளித்த மாணவர்களை எடுத்து பார்த்தால் 24 பேர் சரியான விடை வழங்கியிருக்கிறீர்கள். 47 பேரில் 24 பேர் சரியான விடை வழங்கியிருக்கிறீர்கள். ஏனையவர்கள் ஏனைய விடைகளை தெரிவு செய்திருக்கிறீர்கள். எனவே ஓரளவுக்கு நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் இந்த சந்தான குரவர்களுடைய குருபூசை. அதே போல பிள்ளைகள், நாங்கள் நாயன்மார்களுடைய குருபூசை தினம் பற்றியும் அறிந்திருக்கிறோம். அதையும் இலகுவாக நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். நாயன்மார்களை பொறுத்த வரைக்கும் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார், மாணிக்க வாசகர். நான் இதை நினைவுபடுத்துறதுக்கு எங்களோட பிள்ளைகளை சொல்லிக் கொடுத்துருக்கிறேன். எப்படின்னு சொன்னால் 2 பேராக நாங்கள் சோடி பிரிக்கிறோம். இப்போ தான் 10ஆம் ஆண்டில் உங்களுக்கு யார் இருக்கிறாங்க? 10ஆம் ஆண்டு பாடத்தில் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும், 11ஆம் ஆண்டு பாடத்தில் சுந்தரமூர்த்தி நாயனாரும் மாணிக்கவாசகரும். இப்போ இவர்களை நாங்கள் எடுப்போம். இப்போ 10ஆம் ஆண்டில் இருக்கிற 2 பேர் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர். இவர்களுடைய குருபூசை மாறி வரும். எப்படி என்று சொன்னால், இப்போ மாத அடிப்படையில் சித்திரையில் எங்களுக்கு தொடங்கும். வருடம் எப்போ பிறக்குது? சித்திரையில் பிறக்குது. அப்போ சித்திரையை நாங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சித்திரை அடுத்தது வைகாசி, சித்திரைக்கு அடுத்த மாதம் வைகாசி. இப்போ நாங்கள் இந்த 10ஆம் ஆண்டு நாயன்மார்களை மாற்றி பார்க்கணும். இப்போ முதல் யார் வருவேர்? திருஞான சம்பந்தர், 2வது திருநாவுக்கரசர். இப்போ அவங்களை அப்படியே மாற்றி எடுப்போம். எப்படி? முதலாவது திருநாவுக்கரசர், 2வது திருஞான சம்பந்தர். அப்போ சித்திரை சதயம் திருநாவுக்கரசருக்குரியது.
அடுத்தது வைகாசி. வைகாசி மூலம் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாருக்குரியது. இது 10ஆம் ஆண்டுல இவங்க. இப்போ 11ஆம் ஆண்டுல யார் இருக்கிறாங்க? சுந்தரமூர்த்தி நாயனார், மாணிக்கவாசகர். இந்த சோடி அப்படியே மாற்றி போட போகிறோம். அப்போ யார் முதல்ல வரப்போகிறோம்? இப்போ மாணிக்கவாசகர், அடுத்தது சுந்தரமூர்த்தி நாயனார். சரி, அவர்களுக்குரிய குரு பூசை எப்போ? நாங்கள் சித்திரை வைகாசி பார்த்தாச்சு. வைகாசிக்கு அடுத்தது ஆனி மாதம். அப்போ ஆனி மகம் மாணிக்கவாசகருக்குரியது. அடுத்தது ஆடி மாதம், ஆடி சுவாதி சுந்தரமூர்த்தி நாயனாருக்குரியது. அப்போ இந்த 2 சோடிகளையும் நாங்கள் மாற்றி பார்த்தோம் என்றால் இந்த சித்திரையில வருடம் பிறக்குன்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ சித்திரையிலிருந்து குருபூசை தொடங்கக்குள்ள சித்திரை வைகாசி, அங்கால ஆடி, இது 10ஆம் ஆண்டு 2 பேரை மாற்றி விடுங்கோ, 11ஆம் ஆண்டு 2 பேரை மாற்றி விடுங்கோ. இலக்குவாக 4 பேருடைய குருபூசை தினங்களும் வந்துடும். இப்படி சின்ன சின்ன உத்திகளை கையாண்டு நாங்கள் இந்த விடயங்களை நினைவுபடுத்தி கொள்ளலாம். அப்போ 32வது வினா, ஆறுமுக நாவலருடைய குருபூசை தினமாக அமைவது கார்த்திகை மாதம் மக நட்சத்திரம். விடை எழுதிய மாணவ செல்வங்களுக்கு வாழ்த்துக்கள். 33வது வினாவுக்கு செல்றோம் பிள்ளைகள். 33வது வினா, அமுத சுரபி எனும் மடம் அமைத்து நித்திய அன்னதான பணி செய்யும் ஆலயம். அமுத சுரபி என்கின்ற மடம் அமைத்து நித்திய அன்னதான பணி செய்கின்ற ஆலயம். இப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் நித்திய அன்னதானம் 2 கோவில்களில் பிரபல்யமாக செய்து வராங்க. இப்போ நிறைய கோவில்கள் செய்ய தொடங்கி இருக்கிறாங்க. பௌர்ணமியில் அன்னதானம் செய்கிறாங்க, வெள்ளிக்கிழமைகளில் அன்னதானம் செய்கிறாங்க, சில இடங்களில் ஞாயிற்றுக்கிழமைகளில் அன்னதானம் செய்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு கோவில்களும் தங்களுடைய அன்னதான பணிகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த 2 கோவில்கள் இலங்கையிலே மிக பிரபல்யமாக தினமும் 365 நாட்களும் அன்னதானம் செய்து கொண்டு வரார்கள். அது உங்களுக்கு தெரியும். ஒன்று செல்லச்சன்னதி தொண்டைமானார், யாழ்ப்பாணம் தொண்டைமானாரில் இருக்கக்கூடிய செல்லச்சன்னதி முருகன் ஆலயம். 2வது நைனை நாகபூசணி அம்மன் ஆலயம். அப்போ இந்த 2 ஆலயங்களும் நித்திய அன்னதான பணி செய்கிறேன்னு தெரிஞ்சால் நாங்கள் மற்ற ஆலயங்களை விடை தேடி இருக்க மாட்டோம் இல்லையா? அப்போ வெற்றாப்பளை கண்ணகி அம்மன் ஆலயம், மண்டூர் முருகன் ஆலயம். இப்போ 4 விடைகள் பார்த்தால் செல்லச்சன்னதி ஆலயம், வெற்றாப்பளை கண்ணகி அம்மன் ஆலயம், நைனை நாகபூசணி அம்மன் ஆலயம், மண்டூர் முருகன் ஆலயம். அப்போ இந்த 2லையும் வெற்றாப்பளை கண்ணகி அம்மன் ஆலயமும் மண்டூர் முருகன் ஆலயமும் வராது. இப்போ வெற்றாப்பளை கண்ணகி அம்மனுக்கு ஒரு சிறப்பு சொன்னோம்னு சொன்னால் கடல் நீரிலே விளக்கெரிக்கின்ற சிறப்பு இந்த ஆலயத்திலே நடக்கும் இல்லையா? கடல் நீரிலே விளக்கெரிக்கின்ற சிறப்பு இந்த ஆலயத்திலே நடைபெறுகிறது. மண்டூர் முருகன் ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன கதிர்காமம் என்று அழைக்கப்படுகிறது. மண்டூர் முருகன் ஆலயம் சின்ன கதிர்காமத்தை போலவே இங்கே வாய் கட்டி பூசை செய்கின்ற மரபு இருக்கிறது, திரைச்சீலைக்கு பூசை செய்கின்ற மரபு இருக்கு. அப்போ இப்படியான மரபுகள் எல்லாம் இருக்கிறது. இப்போ சின்ன கதிர்காமம் என்று சொல்லப்படுவது மண்டூர், செல்ல கதிர்காமம் என்று சொல்லப்படுவது கதிர்காமத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயம். அது மாணிக்க கங்கை கரையில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயம். இது மண்டூர் முருகன் ஆலயம் சின்ன கதிர்காமம் என்று சொல்லப்படும். இப்போ இந்த 2 விடைகளில் செல்லச்சன்னதி முருகன் ஆலயம், நைனை நாகபூஷணி அம்மன் ஆலயம் 2லையும் நித்திய அன்னதானம் வழங்குகிறார்கள். ஆனால் வினா என்னென்று சொன்னால் அமுத சுரபி எனும் மடம் அமைத்து அந்த மடத்தில் அன்னதானம் வழங்குகின்ற ஆலயம். சரியான விடை நைனை நாகபூஷணி அம்மன் ஆலயம். அப்போ நைனை நாகபூஷணி அம்மன் ஆலயத்தில் தான் இந்த அமுத சுரபி என்கின்ற மடம் இருக்கிறது. செல்லச்சன்னதியை பொறுத்த வரைக்கும் அங்கிருக்கின்ற முருகனுக்கு அன்னதான கந்தன் என்ற ஒரு சிறப்பு பேர் இருக்கிறது இல்லையா? அன்னதான கந்தன். ஆனால் இந்த அமுத சுரபி என்பது நைனை நாகபூஷணிக்குரியது. இந்த வினாவிற்குரிய விடையளித்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தால் எங்களுக்கு 29 மாணவர்கள் இந்த வினாவுக்கு சரியான விடை வழங்கியிருக்கிறார்கள். அதில் 13 பேர் செல்லச்சன்னதி முருகன் ஆலயத்துக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதை ஓரளவுக்கு நாங்கள் அவர்கள் கிட்ட வந்திருக்கிறான்னு சொன்னாலும் 3 பேர் வெற்றாப்பளை கண்ணகியின் ஆலயம், அதே போல 2 பேர் மண்டூர் முருகன் ஆலயத்துக்கு விடையளிக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இன்னும் இந்த தெளிவு ஏற்படவில்லை. அப்போ இந்த தெளிவை உண்டு பண்ணிக்கொள்ளுங்கள். தரம் பிரித்து நாங்கள் விடையளிக்கின்றது என்ற முறையை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். பயிற்சி செய்தால் பிள்ளைகள் நிச்சயமாக வெற்றி பெறலாம். நாங்கள் அடுத்த வினாவுக்கு போகிறோம். 34வது வினா. 34வது வினா கவனிக்க பிள்ளைகள். சுவாமி விபுலானந்தர் தலைமை வகித்த கலை சொல்லாக்க மாநாடு நிகழ்ந்த இடம். சுவாமி விபுலானந்தர் தலைமை வகித்த கலை சொல்லாக்க மாநாடு நிகழ்ந்த இடம். முதலாம் 4 விடைகள் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி, சென்னை பச்சையப்பன் கல்லூரி, சிதம்பரம் சைவப்பிரகாச வித்யாசாலை, மட்டக்களப்பு சிவானந்தா கல்லூரி. சுவாமி விபுலானந்தர் தலைமை வகித்த கலை சொல்லாக்க மாநாடு நிகழ்ந்த இடம் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி, சென்னை பச்சையப்பன் கல்லூரி, சிதம்பரம் சைவப்பிரகாச வித்யாசாலை, மட்டக்களப்பு சிவானந்தா வித்யாசாலை. இந்த வினாவிற்குரிய விடைகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஏனைய விடைகளை வெட்டி கொண்டு நாங்கள் சரியான விடைக்கு வர முடியாது. ஏனென்று சொன்னால் சுவாமி விபுலானந்தர் தலைமை வகித்த கலை சொல்லாக்க மாநாடு எங்கு நடந்தது? அது ஒரு இடத்துல நடந்தது. அது எந்த இடம் என்று தெரிஞ்சாலே விடை எங்களுக்கு வந்துடும். இந்த கலை சொல்லாக்க மாநாடு நிகழ்ந்தது சென்னையில். கலை சொல்லாக்க மாநாடு நிகழ்ந்தது சென்னையில். அப்போ சென்னை என்று தெரிந்தாலே நாங்கள் விடைக்குள்ள வந்துடலாம். சரியான விடை சென்னை
பச்சையப்பன் கல்லூரி. அப்போ இந்த வினாவிற்குரிய விடையளித்த மாணவர்களில் 47 பேரில் 9 பேர் தான் இந்த வினாவிற்கு சரியான விடை வழங்கியிருக்கிறார்கள். அப்போ இந்த சுவாமி விபுலானந்தருடைய கலைச்சொல்லாக்க மாநாடு நடைபெற்ற இடம் தொடர்பாக மாணவர்களுக்கு சற்று தெளிவற்ற தன்மை இருக்கிறது. ஏனைய விடைகளை பார்த்தால் முதலாவது விடை யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியை பொறுத்த வரைக்கும் இது ஆறுமுக நாவலருடைய முயற்சியினாலே உருவாக்கப்பட்ட பாடசாலை. அதாவது சைவ பிள்ளைகள் ஆங்கில கல்வியை கற்பதற்காக உருவாக்கிய சைவ ஆங்கில பாடசாலை இந்த யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி. அதே போல சிதம்பரம் சைவ பிரகாச வித்தியாசாலையை பொறுத்த வரைக்கும் ஆறுமுக நாவலர் சிதம்பரத்திலே அமைத்த பாடசாலை சைவ பிரகாச வித்தியாசாலை. ஆறுமுக நாவலர் சிதம்பரத்திலே அமைத்த பாடசாலை சைவ பிரகாச வித்தியாசாலை. ஆறுமுக நாவலர் அமைத்த பாடசாலைகள் சைவ பிரகாச வித்தியாசாலை என்ற பெயரிலே அமைக்கப்பட்டது. அது யாழ்ப்பாணம் அதே போல சிதம்பரம் ஆகிய இடங்களிலே இவை அமைக்கப்பட்டதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். 4வது விடை மட்டக்களப்பு சிவானந்தா கல்லூரியை பொறுத்த வரைக்கும் சுவாமி விபுலானந்தர் உடைய தலைமை பொறுப்பில் இருந்த பாடசாலை, அதாவது ராமகிருஷ்ண சங்கத்தினால் நிர்வகிக்கப்பட்ட ஒரு பாடசாலையாக இந்த பாடசாலை அமைந்திருக்கிறது. அந்த வகையில் இந்த வினாவை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய மாணவர்கள் அதிகம் இடர்பட்ட ஒரு வினாவாக நாங்கள் பார்த்து கொள்கின்றோம். இந்த இப்படியான வினாக்களை கொஞ்சம் பயிற்சி செய்து பாருங்கள், விடைகளை பகுப்பாய்வு செய்து கொள்ளுங்கள், பிள்ளைகள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், முக்கியமான வினாக்களாக இருக்கும். ரைட். அப்போ அந்த வகையில் நாங்கள் 35வது வினாக்கு செல்கிறோம். 35வது வினா சைவ வித்தியா விருத்தி சங்கத்தின் நோக்கங்களுள் உள்ளடங்காதது. சைவ வித்தியா விருத்தி சங்கம் இலங்கையிலே சைவ பணிகளை முன்னெடுப்பதற்காக உருவாகிய நிறுவனங்களிலே ஒன்று. சைவ பரிபாலன சபை, சைவ வித்தியா விருத்தி சங்கம் என்பன முக்கியமான நிறுவனங்களாக நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. அந்த வகையில் சைவ வித்தியா விருத்தி சங்கத்தினுடைய நோக்கங்களுள் உள்ளடங்காதது என்று கேட்கப்பட்டிருக்கிறது. அப்போ முதலாவது எங்களுக்கு இதனுடைய நோக்கங்கள் தெரிய வேண்டும். இந்த வித்தியாவிருத்தி சங்கத்தினுடைய நோக்கங்கள் என்ன என்று தெரிந்தால்தான் நாங்கள் அதிலே உள்ளடங்காத நோக்கம் எது என்பதை நாங்கள் சரியாக சொல்லலாம். அப்போ அந்த வகையில் பார்த்தீர்களாக இருந்தால் ஆசிரியர்களுடைய உருவாக்கம் அதே போல சைவ பிள்ளைகளுடைய எழுச்சி என்பவற்றை நோக்கமாக கொண்டிருந்தது சைவ வித்தியாவிருத்தி சங்கம். அப்போ இவர்களுடைய நோக்கங்களை பார்த்தால் முதலாவது விடை ஆளுமை மிக்க ஆசிரியர்களை உருவாக்குதல். அது இவர்களுடைய முக்கியமான நோக்கங்களில் உண்டு. அதனால தான் ஆசிரியர்களுக்கான சைவ ஆசிரியர் பயிற்சி கலாசாலைகளை எல்லாம் உருவாக்கியிருந்தார்கள். 2வது விடை தனிப்பட்ட முகாமையாளர்களால் அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்படுகின்ற பாடசாலைகளை பொறுப்பேற்று நடாத்துதல். இங்க இந்த விடையிலே தனிப்பட்ட முகாமையாளர்களால சங்கத்திடம், அதாவது சைவ வித்தியாவிருத்தி சங்கத்தினுடைய பொறுப்பிலே ஒப்படைக்கின்ற பாடசாலைகளை பொறுப்பேற்று நடாத்திருந்தார்கள். அரசாங்கத்திடம் ஒப்படைத்த பாடசாலைகளை அல்ல, இவர்களிடம் சங்கத்திடம் ஒப்படைக்கின்ற பாடசாலைகளை பொறுப்பேற்றிருந்தார்கள். எனவே அங்கு அந்த அரசாங்கத்திடம் என்ற சொல் தவறுதலாக வர வேண்டும். 3வது விடை ஆதரவற்ற சைவ சிறுவர்களுக்கான இல்லங்களை நடாத்துதல் இவர்களுடைய முக்கியமான நோக்கங்களில் உண்டு. ஆதரவற்ற சைவ சிறுவர்களுக்கான இல்லங்களை நடாத்துதல் இவர்களுடைய முக்கியமான நோக்கங்களில் ஒன்றாக அமைகிறது. அதேபோல தமிழ் இலக்கியம், சங்கீதம், நாடகம் முதலியவற்றை வளரச் செய்தலும் இவர்களுடைய நோக்கம். அப்ப இங்க இந்த 2வது விடையில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட முகாமையாளர்களிடம் அரசாங்கத்திடம் என்று வருகின்ற வசனத்திலே சங்கத்திடம் என்று வர வேண்டும். சங்கத்திடம் ஒப்படைக்கின்ற பாடசாலைகளை இவர்கள் பொறுப்பேற்று நடத்துகிறார்கள். எனவே இங்கு நாங்கள் விடையாக சொல்லக்கூடியது 2வது விடையை. இந்த வினாவுக்கு விடையளித்த மாணவர்களிலே 26 பேர், பெரும்பாலான மாணவர்கள் இந்த சரியான விடையை தெரிவு செய்திருக்கிறார்கள். 55% மாணவர்கள் ஏனையவர்கள் ஏனைய விடைகளுக்குள்ளேயும் போய் வந்திருக்கிறார்கள். எனவே விடைகளை நாங்கள் மீண்டும் மீண்டும் தெளிவாக வாசித்து விடையளித்து கொள்ளுங்கள். அடுத்த வினா 36வது வினாக்கு செல்கின்றோம். 36வது வினா தொண்டரடி பொடியாழ்வார் பாடிய திருமாலை பாசுரமாக அமைவது. தொண்டரடி பொடியாழ்வாரால் பாடப்பட்ட திருமாலை பாசுரமாக அமைவது. 4 விடைகள். 1 சிந்திக்கிலேன் என்று சேவிக்கிலேன், 2வது உண்ணுஞ்சோறு பருகும் நீர், 3வது பச்சைமா மலைபோல் மேனி, 4வது பாதி நதிமதி போது என்ற இந்த 4 பாசுரங்களுடைய அடிகள் தரப்பட்டிருக்கிறது. இதிலே தொண்டரடி பொடியாழ்வாரால் பாடப்பட்டது திருமாலை பாசுரமாக அமைவது. அப்ப இதுல 2 வினாவை நாங்கள் பார்க்கலாம். ஒன்று, மேல்வரும் பாடலடிகளில் தொண்டரடி பொடி ஆழ்வாரால் பாடப்பட்ட பாடல் எது என்று கேட்கலாம். அல்லது மேல்வரும் பாடல்களில் திருமாலை பாசுரமாக அமைகின்ற பாடலடி எது என்று கூட கேட்கலாம். அப்ப 2 கேள்விகள் இதற்குள்ள உள்ளடங்கி இருக்கிறது. இங்க பார்த்தீர்களாக இருந்தால் இதில் ஒன்று, எங்களுக்கு தொண்டரடி பொடி ஆழ்வார் பாடியது எது என்பது எங்களுக்கு தெரியாட்டி ஏனைய பாடல்களை யார் பாடினார்கள் என்பதற்கு நாங்கள் முயற்சி செய்யணும். அப்படி முயற்சி செய்தால் நான் சொன்ன 4ல் ஒன்றை தெரிவு செய்துவிட சில நேரம் எங்களுக்கு 3ல் 1, 2ல் 1 என்றது கூட சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். அப்ப அந்த அடிப்படையில்
பார்த்தால் நாங்கள் ஏனைய பாடல்களை எடுத்து பார்த்தால் முதலாவது சிந்திக்கிலேன் நின்று சேவிக்கிலேன் தண்டை சிற்றடியை வந்திக்கிலேன் என்று சொல்லி வருகின்ற பாடல் 11ஆம் ஆண்டிலே தோத்திர பாடலாக இருக்கிறது இல்லையா. இது கந்தரலங்கார பாடல். அப்ப கந்தரலங்காரம் யார் பாடியது? அருணகிரிநாதரால் பாடப்பட்டது. அப்ப முதலாவது விடை கந்தரலங்கார பாடல் அருணகிரிநாதருடையது. இரண்டாவது பாருங்கள், உண்ணுஞ்சோறு பருகும் நீர் என்று வருகின்ற இந்த பாடல் நம்மாழ்வாரால் பாடப்பட்டது. உண்ணுஞ்சோறு பருகும் நீர், இதுவும் 11ஆம் ஆண்டில் இருக்கக்கூடிய தோத்திர பாடல், நம்மாழ்வாரால் பாடப்பட்டது. நம்மாழ்வாருடைய பாடல்களுக்கு ஒரு சிறப்பு பேர் இருக்கிறது, திராவிட வேதம் என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். நம்மாழ்வாருடைய பாடல்களை திராவிட வேதம் என்று சொல்லி சொல்லுகின்ற சிறப்பு காணப்படுகிறது. மூன்றாவது விடை பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் என்று சொல்லி இதுவும் 11ஆம் ஆண்டிலே இருக்கிற தோத்திர பாடல், 4000 திவ்ய பிரபந்த பாடல். இந்த பாடல் தொண்டரடி பொடியாழ்வாரால் பாடப்பட்டது. இந்த பாடல் தொண்டரடி பொடியாழ்வாரால் பாடப்பட்டது, திருமாலை பாசுரமாக அமைவது. எனவே இந்த 36வது வினாவுக்குரிய விடை இந்த மூன்றாவது விடை. நான்காவது விடை பாதி நதிமதி போது மணிசடை என்று வருகின்ற இந்த பாடல், இதுவும் திருப்புகழிலே இருக்கக்கூடிய ஒரு பாடல், 11ஆம் ஆண்டில் இருக்கின்ற தோத்திர பாடல். அப்ப திருப்புகழ் பாடியது அருணகிரிநாதர். அப்ப இங்கு நாங்கள் ஆழ்வார் என்று சொல்லுகின்ற பொழுது ஆழ்வார் பாடிய பாடல் முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்ப ஏனையவர் யார் பாடினாங்க கண்டுபிடிச்சாலே நாங்கள் 2ல் 1 வந்துருவோம். அப்ப சிந்திக்கிலேன் என்று சேவிக்கிலேன் அருணகிரிநாதருடையது, பாதி நதி மதி போது என்று வருகின்றது அருணகிரிநாதருடையது. அப்ப அது ரெண்டும் அருணகிரிநாதருடையது. எனவே ஆழ்வார் பாடல் என்று சொல்லி அது 2 விட்டுனாலே 2ல் 1 என்ற நிலைக்குள்ள வந்துடலாம். அப்ப இங்க வினாவுக்கு விடையளித்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் 36வது வினாவுக்கு பெரும்பாலாக 18 மாணவர்கள் சரியான விடை வழங்கியிருக்கிறார்கள். 38% மாணவர்கள். ஏனைய மாணவர்கள் இவற்றைய விடைகளைத்தான் தெரிவு செய்திருக்கிறீர்கள். எனவே சற்று அவதானமாக வினாக்களை கையாண்டு கொள்ளுங்கள். 36வது வினா, தொண்டரடி பொடியாழ்வார் பாடிய திருமாலை பாசுரமாக அமைவது பச்சைமா மலைபோல் மேனி என்கின்ற பாடல். இனி நாங்கள் 37வது வினாக்கு செல்கின்றோம். 37வது வினா பிள்ளைகள், பகவத்கீதையும் தம்மபதமும் என்ற பாடம். பகவத்கீதை எங்களுக்கு இறுதி பாடமாக இருக்கின்ற பகவத்கீதையின் தம்மபதமும் இதிலிருந்து ஒரு வினா வந்திருக்கிறது. பகவத்கீதையின் தம்மபதமும் எதை சொல்லுகின்றன என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம். பகவத்கீதையும் தம்மபதமும் எதை சொல்லுகின்றன என்பது இந்த வினாவாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்த்தால் 4 விடைகளையும் பார்த்தால் முதலாவது மானுட விடுதலைக்கு அறிவை முதன்மைப்படுத்துகின்றன என்பது முதலாவது விடை. 2வது உபதேச மொழிகளாக அமைகின்றன. 3வது இல்லறத்தை திறம்பட நடாத்துதல் வாழ்வின் பிரதான இலக்கு என கூறுகின்றன. 4வது அவரவர் ஏனையோருக்குரிய கடமைகளை சரிவர செய்தல் அவசியம் என்று சொல்லுகின்றன. அப்ப இதுல பார்த்தீர்களாக இருந்தால் சரியான விடையை பொறுத்த வரைக்கும் 2வது விடைதான் சரியான விடை. உபதேச மொழிகளாக அமைகின்றன. இந்த பகவத்கீதையும் தம்மபதமும் மனிதனுக்கு வாழ்வியலிலே கடைபிடிக்க வேண்டிய உபதேச மொழிகளாக, தனி மனித வாழ்வியல் தொடர்பாகவோ சமூக வாழ்வியல் தொடர்பாகவோ கண்டிப்போடு பின்பற்ற வேண்டிய உபதேச மொழிகளை இந்த பகவத்கீதையும் தம்மபதமும் எடுத்து இயம்புகின்றன. அப்ப ஏனைய விடைகள் ஏன் வராது என்று பார்த்தால் முதலாவது விடை மானுட விடுதலைக்கு அறிவை முதன்மைப்படுத்துகின்றன என்பதிலே இங்கு பகவத்கீதையின் தம்மபதமும் மானுட விடுதலைக்கு அறத்தினை முதன்மைப்படுத்துகின்றன. உங்களுக்கு தெரியும், தம்மபதம் பற்றற்ற செயலாக அறத்தை முன்வைக்கிறது. ஆனால் பகவத்கீதை அறத்தினை கடமையாக சொல்லுகின்றது. பகவத்கீதை அறத்தினை கடமை, நீ உனது கடமையை மட்டும் செய், பலனை எதிர்பாராதே என்று சொல்லி கீதை சொல்லும் இல்லையா. கடமையை செய், பலனை எதிர்பாராதே. அப்ப இங்கு அறம் என்பது கடமையாக வலியுறுத்தப்படுகிறது. 3வது விடையை பொறுத்த வரைக்கும் இல்லறத்தை திறம்பட நடாத்துதல் வாழ்வின் பிரதான இலக்கு என்று இங்கு தரப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையாக இந்த 2 நூல்களும் உண்மை பொருளை காண விளைதலே வாழ்வின் பிரதான இலக்கு என்று கூறுகின்றன. 2 நூல்களும் உண்மை பொருளை காண விளைதலே வாழ்வினுடைய பிரதான இலக்கு என்று கூறுகின்றன. 4வது பார்த்தீர்களாக இருந்தால் அவரவர் ஏனையோருக்குரிய கடமைகளை சரிவர செய்தல் அவசியம் என்கின்றன என்று தரப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையான கூற்று அவரவர் தமக்குரிய தத்தமக்குரிய கடமைகளை சரியாக செய்தலே அவசியம். அதுதான் அவசியம் என்று பிரதான இலக்காக அவசியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த வகையிலே இந்த 37வது வினாவுக்குரிய சரியான விடை 2வது விடை, 2ம் உபதேச மொழிகளாக அமைகின்றன என்று. இந்த வினாவிற்கு விடையளித்த மாணவர்களை பார்த்தோமாக இருந்தால் 47 மாணவர்களில் 7 மாணவர்கள் மாத்திரமே இங்கு சரியான விடை வழங்கியிருக்கிறார்கள்.
பெரும்பாலான மாணவர்கள் முதலான விடையை தெரிவு செய்திருக்கிறார்கள். மானுட விடுதலைக்கு அறிவை முதன்மைப்படுத்துகின்ற விடையை தெரிவு செய்திருக்கிறார்கள். இங்கு நாங்கள் இந்த அதிகமாக மாணவர்கள் இந்த பகவத்கீதை தம்மபதம் என்ற பாட அலகினை கவனிப்பது மிகவும் குறைவு. அது கடைசி பாடம் தானே என்று சொல்லி அதிகமான மாணவர்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அப்படி இல்லை, நாங்கள் எல்லா பாடத்தையும் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் வினாக்கள் எங்களுக்கு எல்லா பாடங்களிலிருந்தும் வரலாம். வந்த வகையில் 37வது வினா பார்த்திருக்கோம் பிள்ளைகள். இனி நாங்கள் பார்க்க போவது பகுதி 1 இறுதி கட்ட வினாக்கள். அதாவது சரியாக நாங்கள் 3 புள்ளிகளை எடுக்கக்கூடிய ஒரு வினா தொகுதியாக நாங்கள் இந்த அட்டவணை கேள்வி பார்க்கலாம். பொதுவாக ஒவ்வொரு வினாத்தாள்லையும் அட்டவணை கேள்வி கட்டாயம் இருக்குது. 38 தொடக்கம் 40 வரையான 3 வினாக்கள் அதில் இருக்கும். இந்த அட்டவணை கேள்வியில் பிள்ளைகள் ஒரு சுவாரஸ்யம் என்னென்று சொன்னால், நீங்கள் 2 கேள்விகள் சரியாக செய்தீர்களாக இருந்தால் 3வது கேள்வி உங்களுக்கு போனஸாக கிடைக்கும். 3வது விடை போனஸாக கிடைக்கும். ஆனால் அதே நேரம் நீங்கள் ஒரு வினாவுக்கு தவறாக விடையளித்து விட்டால் உங்களுக்கு சில நேரங்களில் 3 வினாக்கள் கூட தவறாக அமையலாம். எனவே இந்த அட்டவணை வினாவுக்கு நாங்கள் விடையளிக்கின்ற பொழுது மிகவும் அவதானமாக நாங்கள் செய்ய வேண்டும். இந்த அட்டவணைக்கு விடையளிக்கின்றதுக்கு ஒரு முறை இருக்கிறது. ஒரு முறை, அதாவது முதலிலே நாங்கள் இலகுவான வினாவை தெரிவு செய்ய வேண்டும். 3 வினா இருக்கிறது என்றால் முதல் 3 வினாவை நாங்கள் பார்த்து கொள்ளலாம். பார்த்து கொண்டு அதிலிருந்து இலகுவான வினாவை தெரிவு செய்ய வேண்டும். அடுத்தது அதற்கு குறியீடு போட்டு செய்தல் என்றொரு முறை இருக்கிறது. இங்கே பார்த்தால் அட்டவணையை பொறுத்த வரைக்கும் வினாவை வாசியுங்கள். பின்வரும் அட்டவணையில் ஏயிலிருந்து ஐ வரையில் எழுத்துக்கள் தரப்பட்டிருக்கும் தகவல்களை அடிப்படையாக கொண்டு நாங்கள் விடையளிக்க சொல்லியிருக்கோம். அப்போ 3 பகுதிகளாக தரப்படும். இங்கு நான் இலங்கையின் வரலாறு தொடர்பான விஷயங்களை தந்திருக்கிறேன். அதனால் மன்னன், அந்த மன்னனோடு தொடர்புடைய நிகழ்வு, அந்த மன்னன் மேற்கொண்ட பணிகள் என்பதாக இங்கே இருக்கும். சில நேரங்களிலே நாயன்மார்களை வைத்துக் கொண்டு தருவார்கள், சந்தான குரவர்களை வைத்துக் கொண்டு தருவார்கள், இலங்கையில் உள்ள ஆலயங்களை வைத்துக் கொண்டு தருவார்கள், 12 திருமுறைகளை வைத்துக் கொண்டு தருவார்கள், இல்லது நாயன்மார்களுடைய அற்புதங்களை அடிப்படையாக கொண்டு தருவார்கள். இப்படி ஏதோ ஒரு விஷயங்களை உள்ளடக்கியதாக இந்த அட்டவணை அமையலாம். அது இப்படித்தான் அமைய வேண்டும் என்று இல்லை. இங்கு நாங்கள் இந்த அட்டவணை கேள்விக்கு போகின்ற பொழுது முதலிலே நாங்கள் இலகுவான வினா, நன்கு தெரிந்த வினா என்ற வினாவை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டிய அவசியம். அந்த அடிப்படையில் பார்த்தால் நாங்கள் எடுக்கக்கூடிய வினாக்களிலே இங்கே 38வது வினா புலனறுவை காலத்தில் ஆட்சி புரிந்த மன்னனோடு தொடர்புடையதாக கேட்கப்பட்டிருக்கிறது. 39வது வினா ஆரிய சக்கரவர்த்திகள் காலத்தோடு தொடர்புடைய மன்னனை கேட்கப்பட்டிருக்கிறது. 40வது வினாவை பொறுத்த வரைக்கும் பௌத்த சமயத்துக்கு பெரும் ஆதரவு வழங்கிய மன்னனோடு தொடர்புடையதாக கேட்கப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் பிள்ளைகள் நாங்கள் இந்த 3 வினாக்களில் இலகுவான வினாவிற்கு அல்லது இலகுவாக விடை கண்டுபிடிக்கக்கூடிய வினாவிற்கு முதலாவது தெரிவு என்ற அடிப்படையில் பார்த்தால், இதில் பாருங்கள் 3 வினாக்களில் எங்களுக்கு இந்த 40வது வினா பௌத்த சமயத்திற்கு பெரும் ஆதரவு வழங்கிய மன்னன் என்ற விஷயம் நாங்கள் இலகுவாக கண்டுபிடிக்கலாம். ஏனென்று சொன்னால் அங்கே பார்த்தீர்களாக இருந்தால் விகாரைகளை அமைத்தல் என்றொரு சொல் இருக்கிறது. அதே போல கோவில்களை இடித்தளித்தல் என்றொரு சொல்லும் எங்களுக்கு இருக்கு. அப்போ எஃப் பார்த்தீங்களாக இருந்தால் கோகர்ணம் முதலான கோவில்களை இடித்து அழித்தமை என்றொரு விஷயம் இருக்கு. ஐயில் கிழக்கில் விகாரைகளை அமைத்தமை என்ற 2 விஷயம். அப்போ இந்த 2ம் பௌத்த சமயத்தோடு தொடர்பட்ட ஒன்று. பௌத்தத்துக்கு ஆதரவு வழங்கியவன் தான் விகாரைகளை அமைத்திருப்பான், அதே நேரம் கோவில்களை இடித்தளிப்பான். அப்போ எஃப்பும் ஐயும் வரக்கூடிய விடை பார்த்தால் எங்களுக்கு 2வது விடை பிஎஃப்ஐ இருக்கிறது, சிஎஃப்ஐ இருக்கிறது. இப்போ பியை பொறுத்த வரைக்கும் விக்ரமாகு மன்னன், சி மகாசேன மன்னன், இலங்கையிலே பௌத்த சமயத்திற்கு பெரும் ஆதரவு வழங்கிய மன்னனாக மகாசேன மன்னன் சொல்லப்படுகிறான். அப்போ அதனால 40வது கேள்வி பௌத்த சமயத்திற்கு பெரும் ஆதரவு வழங்கிய மன்னனோடு தொடர்புடைய தொகுதி சிஎஃப்ஐ என்கின்ற தொகுதி. இப்போ என்ன செய்யணும்டா, அட்டவணையில் இந்த சிஎஃப்ஐக்கு நாங்கள் ஒரு அடையாளம் போடணும். ஏதாவது ஒரு அடையாளம், உங்களுக்கு விருப்பமான ஒரு அடையாளம். அது ஒரு முக்கோணமாக இருக்கலாம், வட்டமாக இருக்கலாம். நான் இலகுவாக அடையாளத்துக்காக சதுரம் ஒன்று போட்டிருக்கிறேன். அப்போ சிஎஃப்ஐக்கு நாங்கள் ஒரு அடையாளத்தை போட்டு விடுவோம். இந்த வினாவிற்கு விடையளித்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான 24 மாணவர்கள், கிட்டத்தட்ட 51% மாணவர்கள் சரியாக விடையளித்திருக்கிறார்கள். ஏனைய மாணவர்கள் தவறான விடைகளை தெரிவு செய்திருக்கிறார்கள். அப்போ இங்கே தவறான விடை தெரிவு செய்த மாணவர்களுக்கு இந்த ஒரு வினா பிழை என்று சொன்னால் கட்டாயம் இன்னும் ஒரு வினா பிழை வரப்போகுது. இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு 3 வினாக்களுமே பிழை வருவதற்கு சந்தர்ப்பம் இருக்கு. ஆனால் இந்த ஒரு வினா சரியெடுத்த மாணவர்கள் இன்னும் ஒரு வினாவையும் சரியெடுத்தால் அவர்களுக்கு 3ம் சரி வந்ததுக்கான சந்தர்ப்பம் இருக்கிறது. அதுதான் இந்த அட்டவணை கேள்வியினுடைய ஒரு
ட்விஸ்ட் என்று சொல்லுவோம். என்ன சுவாரஸ்யமான விஷயம். ரைட். இப்போ நாங்கள் 2வது தெரிவுக்கு போகிறோம். இப்போ நாங்கள் முதலாவது 40வது வினா பார்த்த நாங்கள் பௌத்த சமயத்துக்கு ஆதரவு வழங்கிய மன்னன் என்று. இனி 2வது தெரிவுக்கு போகிறோம். 2வது இலகுவான வினாவாக நாங்கள் தெரிவு செய்ய போகிறது 39வது வினா ஆரிய சக்கரவர்த்திகள் காலத்தோடு தொடர்புடைய தொகுதிக்கு. ஆரிய சக்கரவர்த்திகள் காலத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரியும், நல்லூர், யாழ்ப்பாணம் போன்ற இடங்களிலே ஆரிய சக்கரவர்த்திகளுடைய ராசதானிகள் ஆட்சிகள் இடம்பெற்றன என்று சொல்லி, அதே போல் நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் யாழ்ப்பாணத்திலே இருக்கிறது. அது ஆரிய சக்கரவர்த்திகள் காலத்திலே அமைக்கப்பட்டது என்பது நாங்கள் தெரிந்திருக்கின்றோம். எனவே அதை வைத்துக்கொண்டு நாங்கள் அந்த வினாவுக்கு செல்லலாம். அதே போல் முதலாவது மன்னன்களிலே முதலாவது செண்பகப்பெருமாள் என்பது ஆரிய சக்கரவர்த்திகள் காலத்திலே ஆட்சி புரிந்த யாழ்ப்பாணத்தை ஆட்சி புரிந்த மன்னனாக சொல்லப்படலாம். அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த ஏஜி என்கின்ற விடை இருக்கக்கூடியதாக 2வது விடை பார்த்தால், 2வதுல எங்களுக்கு 2 விடை ஏஇஜி ஏடிஜி என்ற 2 விடைகளை நாங்கள் பார்க்கலாம். இதுல ஏஇஜி வராது என்றால் விஜயபாகுக்கு பிறகு அரசனானது விக்ரமபாகு என்பது எங்களுக்கு தெரியும். விஜயபாகு மன்னனுக்கு பின்னர் அரசனானவன் விக்ரமபாகு. அப்ப அதனால முதலாவது விடை ஏடிஜி என்ற விடை ஆரிய சக்கரவர்த்திகள் காலத்தோடு தொடர்புடைய தொகுதி. இந்த சரியான விடையை பெரும்பாலான மாணவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். 33 மாணவர்கள் 70% மாணவர்கள் இந்த ஆரிய சக்கரவர்த்திகள் காலத்தோடு தொடர்புடைய தொகுதியை தெரிவு செய்திருக்கிறார்கள். அப்போ இந்த மாணவர்களுக்கும் அப்போ முதல் வினா இந்த 2வது வினா 2ம் சரி எடுத்த மாணவர்கள் 3வது வினா இலவசமாகவே. ஏனென்றால் இப்போ நாங்கள் 2 தொகுதியை தெரிவு செய்துட்டோம் இல்லையா. முதலாவது ஏடிஜி என்ற தொகுதி தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் சிஎஃப்ஐ என்ற தொகுதி தெரிவு செய்யப்பட்டாச்சு. இப்போ இந்த 2க்கும் பாருங்கள், நாங்கள் 2 பேர் அடையாளங்கள் கொடுத்துருக்கோம். இப்போ எங்களுக்கு இலவசமாக எங்களுக்கு போனஸாக எங்களுக்கு ஒரு விடை முன்னுக்கே இருக்குது. என்ன? பிஇஹெச் என்கின்ற விடை இருக்கிறது. இப்போ இந்த விடையை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் எங்களுக்கு புலனறுவை காலம் நாங்கள் விடுபட்டிருக்கிறது. புலனறுவை காலம். அப்போ புலனறுவை காலத்தில் ஆட்சி புரிந்த மன்னனோர் தொடர்புடைய தொகுதி இங்கே சரியா இருக்குதான்னு பார்க்கணும். அப்போ விடையும் இருக்கிறது. முதலாவது விடை பிஇஹெச் இருக்கு. இப்போ நாங்கள் இங்கே அட்டவணையில் பார்த்தால் பி என்பது விக்ரமபாகு மன்னன் சரி, புலனறுவை காலத்து மன்னன். அதே போல விஜயபாகுக்கு பின்னர் அரசனானவன் என்பதும் சரி. அடுத்தது பார்த்தீர்களானால் குருநாகலில் சிவன் கோவில் அமைக்கப்பட்டிருந்தது, அதுவும் சரி. புலனறுவை காலத்தின் பொழுது குருநாகலிலே ஒரு சிவன் ஆலயமும் அமைக்கப்பட்டிருந்தது. எனவே பிஇஹெச் என்பதும் சரியான விடை. அப்ப அட்டவணையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 2 கேள்விகளை சரியாக எடுத்து விட்டோமாக இருந்தால் 3வது கேள்வி எங்களுக்கு போனஸாக கிடைக்கும். எனவே மிக இலகுவாக பிள்ளைகள் இந்த அட்டவணையிலிருந்து நாங்கள் 3 சரிகளை பெற்றுக்கொள்ளலாம், 3 புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒரு இடத்தில் தவறு விட்டோமாக இருந்தால் எங்களுக்கு அநியாயமாக இன்னும் ஒரு பிழை அல்லது 3ஐயும் கூட நாங்கள் இழப்பதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படும். அந்த வகையில் பிள்ளைகள் நாங்கள் ஒரு முன்னோடி வினாத்தாள் ஒன்றினுடைய 40 வினாக்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இந்த 40 வினாக்களில் நான் ஆரம்பத்திலேயே சொன்னது போல 4 வினாக்களுக்கும் நாங்கள் தனித்தனியாக விளக்கங்கள் பார்த்தோம். ஆக இந்த அட்டவணை கேள்வியில் மாத்திரம்தான் நாங்கள் தனியான விளக்கங்கள் என்று போகல. ஆனாலும் இந்த அட்டவணைக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3 கேள்விக்கும் 3 பகுதி 9 வினைகள் இதுக்குள்ள இருக்கு. அப்போ அதே போல நாங்கள் முன்னுக்கு பார்த்த 37 வினாக்களுக்கும் 4 விடைகள், அந்த 4 விடைகளுக்கும் உபரிகளாக மேலதிகமான விளக்கங்கள் என்று சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 160க்கு மேற்பட்ட விடைகளை நாங்கள் இந்த 40 வினாக்களில் இருந்து பேசியிருக்கின்றோம். இவ்வாறு நீங்கள் பகுதியொன்று வினாத்தாளை எடுத்து 40 வினாக்களையும் இப்படி பகுப்பாய்வு செய்து நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் மிக இலகுவாக ஏ என்ற பெறுபேற்றை பெற்றுக்கொள்ளலாம். அடிக்கடி மாணவர்கள் சமய பாடத்திலே எப்படி ஏ என்ற புள்ளியை எடுப்பது, ஏ என்ற பெறுபேறு எப்படி எடுப்பது என்றெல்லாம் ஏனைய காணொளிகளிலே கமெண்ட் செய்திருக்கிறீர்கள். அந்த மாணவர்களுக்கான ஒரு வழிகாட்டல் தான் இந்த கருத்தரங்கம், இந்த செயலமர்வு அல்லது இந்த காணொளி. அதாவது இப்படி நீங்கள் இந்த வினாத்தாள் மாத்திரமில்லை, நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வினாத்தாளையும் ஒரு பாஸ் பேப்பராக இருக்கலாம், அல்லது ஒரு மாகாண பரீட்சையாக இருக்கலாம், ஒரு தவணை பரீட்சையாக இருக்கலாம், பாடசாலை மட்டத்தில் நடத்தப்பட்ட ஒரு முன்னோடி வினாத்தாளாக இருக்கலாம், எந்த ஒரு வினாத்தாளாக இருந்தாலும் இப்படி நீங்கள் 4 கேள்விகளையும் எடுத்து அந்த 4 கேள்விகளுக்கும் விளக்கம் தேடி பகுப்பாய்வு செய்வீர்களாக இருந்தால் உங்களுக்கு நிச்சயமாக இந்த 40 MCQ கேள்விகளை வைத்துக்கொண்டே ஒரு முழு பேப்பருக்குமான விடை நீங்கள் செய்துவிட முடியும். அந்த அடிப்படையில் உங்களுக்கு இன்றைய இந்த காணொளிகள், இந்த 4 காணொளிகள், தொடர் காணொளிகள் பகுதி 1 40 வினாக்களும் மிகுந்த பயன் உடையதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். அப்படி உங்களுக்கு இந்த காணொளிகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் செய்து கொள்ளுங்கள். அதே போல் இந்த
காணொளி தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செய்து கொள்ளுங்கள். அதே போல் வேறு சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செய்து கொள்ளுங்கள். நான் மற்றும் ஒரு காணொளியிலே உங்களுக்கு பகுதி 2க்குரிய காணொளிகள் தயார்படுத்தி கொண்டிருக்கிறேன். அந்த காணொளியோடு மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். உங்கள் சாதாரண தர பரீட்சையிலே சிறந்த புள்ளிகளையும் உயர்ந்த பெறுபேறுகளையும் பெற்றுக்கொள்வதற்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு உயர் தரத்திலே நல்லதொரு கற்கையை தெரிவு செய்து உங்கள் லட்சியங்களை நிறைவேற்றிக் கொள்ளவும் வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.